வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் எப்படி ஒரு ஹோம்மேட் சாக்லேட் ரெசிபி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல லாபத்துக்கு இதை நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க. வீட்டில் இருந்தே வந்து இதை பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து ஆன்லைன் மூலயமா இதில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ், அதாவது அசார்டட் சாக்லேட்ஸ் அப்படின்னு விற்பாங்க. அது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 650 ரூபாலேருந்து 700 ரூபா வரைக்கும் இருக்கும். ஊட்டி சாக்லேட்ஸ், கொடைக்கானல் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பிளெயின் சாக்லேட்ஸும் வரும், இந்த மாதிரி நட்ஸ் சேர்ந்ததும் வரும். ஸோ இந்த சாக்லேட்ஸோட பேஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க் காம்பவுண்ட், ஒயிட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது பார் மாதிரி இருக்கும், சாக்லேட்ஸ் பார் அது. ஸோ அந்த பார்ல தான் வந்துட்டு இந்த சாக்லேட்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த பார் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒயிட் கலரில் அப்படியே நல்ல ஒரு சாலிட் மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் டபுள் பாய்லர் வச்சு பாயில் பண்ணிக்கணும். மெல்ட் பண்ணி அதை மோல்ட்ஸில், இந்த மாதிரி மோல்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்மலாக நம்ம வீட்டுக்கு செய்கிற மோல்டு தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸாக பண்ணும்போது பெரிய பெரிய அட்டை ஒரு 120, 100 அந்த மாதிரி மோல்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மோல்டு வாங்கிட்டோன்னா அந்த மோல்டில் நம்ம ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா அது அன்மோல்டு பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு சாக்லேட்ஸ் தனித்தனியாக வந்துடும். இதில் உங்கள் இஷ்டம் போல் நட்ஸ் ஏதாச்சும் சேர்க்கணும் உங்களுக்கு, இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்கணும், இல்லை பிளெயினாகவே செய்யணும் அப்படின்னாலும் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இதுக்காக நம்ம வந்து நிறைய வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 150 ரூபா 160 ரூபா வரும் இந்த காம்பவுண்ட் சாக்லேட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை டபுள் பாய்லர் வச்சு ஒரு 7 to 8 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதில் நம்ம நட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அந்த நட்ஸு இல்லை சாக்கோ சிப்ஸு, என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ், என்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அது எல்லாமே நம்ம அந்த மிக்சரில் போட்டு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி மோல்டில் நம்ம ஊற்றி வச்சுட்டா போதும். ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்து அதை சின்ன சின்ன பேக்கெட்ஸாக நம்ம பேக் பண்ணி ஒரு பெரிய பாக்ஸாக அதை போட்டு ஒரு 50 சாக்லேட்ஸ் அரை கிலோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 400 rupees 350 rupees அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போதும். இதுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் FSSI கண்டிப்பாக தேவை. FSSI இருந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி ஏதாச்சும் ஷாப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸை நம்ம சேல்ஸ் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஷாப் ஸ்வீட் ரிலேட்டட், பிஸ்கெட்ஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி ஷாப்ஸ் எதனா ரன் பண்ணிட்டு இருந்தாலும் இதை பண்ணலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் நார்மலாக பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல வந்துட்டு இந்த உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்க ப்ரோமோட் பண்ணுங்க. ஃப்ரீ கிளாசிஃபைட்ஸ் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து ஆட் போஸ்ட் பண்ணலாம். FB பேஜ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல உங்களோட சாக்லேட்ஸோட பிரைஸ், வெப்சைட்ஸ் லிங்க் அந்த மாதிரி நிறைய கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நல்லா சேல்ஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ், டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த மாதிரி உங்களோட சாக்லேட்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ண வைக்கலாம். ஸோ இது வந்து வேலைன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிகமாகவே இதில் வந்துட்டு நம்ம ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன பிங்க் பண்ணுங்க. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா FSSI, அதுக்கப்புறம் உத்தியோக ஆதாரில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஃப்ரீயாகவே கம்பெனி. அதுவும் நம்ம சேனல்ல நான் வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ரிலேட்டடா எதனா டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க.